வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இப்பதிவில் கிரேக்கர்கள் எத்தகைய இயல்பு உடையவர்கள் என்பதை பார்ப்போம். அதாவது கிரேக்கர்களின் முக்கிய இயல்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறேன். கிரேக்க நாட்டில் ஒரு ஊரில் ஒரு பெரும் புலவர் இருந்தார். அவர் பெரும் செல்வந்தர். அவர் தன்னுடைய பணத்தை எல்லாம் தானம் செய்து காலியாக்கிவிட்டார். ஆனால் பெருமைக்காக கடன் வாங்கி தானம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய வீட்டில் அவருடைய மகள் ஒருவள் திருமணத்திற்கு காத்திருந்தாள். அவளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று ஆழ்ந்த கவலையில் அவர் ஆழ்ந்திருந்தார். அந்த ஊரில் புலவரின் பக்கத்து தெருவில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அந்த செல்வந்தன் புலவர் மீது பொறாமை கொண்டு அவருடைய செல்வம் முழுவதையும் அபகரிக்க திட்டம் தீட்டினான். அதற்கு ஒரு திருடனை ஏற்பாடு செய்தான். திருடன் திருடுவதற்காக புலவரின் வீட்டுக்கு சென்றான். அப்பொழுது புலவரும் அவருடைய மனைவியும் பேசிக்கொண்டிருந்தனர். புலவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நான் நம்மிடமிருந்த அனைத்து செல்வத்தையும் செலவழித்து விட்டேன். இப்பொழுது கடன் வாங்கித்தான் செலவழித்து கொண்டிருக்கிறேன். இது ஊரார்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வீட்டில் நம் பெண் திருமண வயதுக்காக காத்திருக்கிறாள். அவளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைக்கப் போகிறேன் என்றே தெரியவில்லை என்று அழுதார். அதற்கு அந்த மனைவியும் சேர்ந்து நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று இருவரும் அழுது கொண்டிருந்தனர். இதை கேட்ட திருடனின் மனம் இளகியது. அவன் ஒரு முடிவெடுத்தான். பக்கத்து தெருவில் இருந்த செல்வந்தன் வீட்டுக்கு சென்றான். அங்கு செல்வந்தனுடைய பணப்பெட்டியை திருடி பணம், வைர வைடூரியங்கள் ஆகிய நகைகளை அள்ளி ஒரு மூட்டையில் கட்டினான். மூட்டையை கட்டி அதை புலவரின் வீட்டுக்கு சென்று அவருடைய படுக்கையில் போட்டுவிட்டு சென்று விட்டான். செல்வந்தன் தன் படுக்கையை பார்க்கும் பொழுது அங்கு இருந்த மூட்டையை திறந்து அதை பார்த்தார். அந்த திருடன் அந்த தாளில் உங்கள் மகளின் திருமணத்திற்காக இந்த திருடன் ஒரு திருடனின் அன்பளிப்பு என்று அந்த தாளில் எழுதியிருந்தது. இதுதான் கிரேக்க நாட்டு கதை. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், திருடனாக இருந்தாலும் கூட கிரேக்கர்கள் இளகிய மனம் படைத்தவர்கள் என்பதே இந்த கதையின் உட்கருத்து. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.